நம்ம எக்ஸாம்பிள் 4 தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். கொடுத்திருக்கிறது என்னது 6 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இது ஏ இது சி இதுதான் பி, தட் இஸ் மிடில் டேர்ம். தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இப்போ பாருங்க 6 இன்டூ மைனஸ் 2 இருக்கு, என்ன கிடைக்கும் உங்களுக்கு -12 கிடைக்குமா? -12 அப்போ எந்தெந்த டேபிள் போவோம்? 3 4 டேபிள் போவோம், 6 2 டேபிள் போவோம், 12 1 12 போகும். இதில் நல்லா கவனிக்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ இதில் எல்லாத்துலயும் இங்க என்ன இருக்கு, இங்க மிடில் டேர்ம் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ பெரிய நம்பர் மிடில் டேர்ம்ல மைனஸ் இருந்தா பெரிய நம்பர்ல தான் போடணும். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, மிடில் டேர்ம்ல மைனஸ் இருந்தா பெரிய நம்பருக்கு போட்டுருங்க. மிடில் டேர்ம்ல மைனஸ் இருந்தா பெரிய நம்பருக்கு போட்டுருங்க, பிகர் நம்பர். ஒரு ஐடியாக்கு ஷார்ட்டுக்கு. அப்போ மைனஸ், இது பெரிய நம்பர், இது மைனஸ், இது மைனஸ் போட்டனா இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 - 4 பண்ணா எனக்கு -1 கிடைக்கும். எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியா இருக்கும். -6 + 2 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -4 கிடைக்கும். அதே 1 - 12 என்ன கிடைக்கும்? -11 கிடைக்கும். பட் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, -1 தான் இருக்கு. ஸோ அப்போ இதுதானே கரெக்ட். ஸோ அப்போ 3 - 4 தான் எடுத்துக்க போறோம். ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். 6x ஸ்கொயர் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா +3x, 3க்கு முன்னாடி ப்ளஸ் தானே இருக்கு, அடுத்தது -4x. பாருங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். -2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு காமன், இதில் என்னென்ன காமன் பார்க்க போறோம். 6 3 டேபிளில் இதுவும் போவோம். ரிமைனிங் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 எக்ஸ் காமனாக இருக்கும். இதில் 2 எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் தானே இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு 3 எடுத்துட்டேன் வெளியே, இதுலேருந்து ஒரு எக்ஸையும் வெளியே எடுத்துட்டேன். இப்போ மீதி என்ன இருக்குது? 2x ப்ளஸ் ஏற்கனவே ஃபுல் 3x எடுத்துட்டா மீதி என்ன இருப்பாங்க? 1 தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே முன்னே சொல்லியிருக்க மாதிரி மைனஸ் வெளியே எடுத்துட்டுனா உள்ள என்ன ஆயிடுவாங்க? ப்ளஸ் ஆயிடுவாங்க. இதில் காமனே 2 மட்டும் தான். அப்போ 2 வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும்? 2x நான் மைனஸ் வெளியே எடுத்தோம்னா என்ன ஆயிடுவாங்க? +1 ஈக்குவல் டு 0. ஸோ 3x - 2 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன கிடைக்கும்? 3x - 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x இஸ் ஈக்குவல் டு 2/3 கிடைக்குமா? இன்னொன்று என்னது? x இஸ் ஈக்குவல் டு -1/2 +1 அந்த பக்கம் போச்சுன்னா -/2 ஆயிடும். ஸோ therefore 2/3 and -1/2 are the roots of the quadratic equation. ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையும் பேப்பர் ஒர்க்காகவும் என்னோட போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் போய் பாருங்க. சில பேருக்கு வீடியோ ரொம்ப கவனிச்சு எழுத முடியாதுங்கிறதுனால இதை எல்லாத்தையுமே நான் போஸ்ட்டாக போட்டுறேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு போடுறேன், நீங்கள் போய் ஜஸ்ட் அதை பாருங்கள். என்னோட இதில் போய் வீடியோவில் போயிட்டு போஸ்ட் பாருங்கள்.